ஹார்லிக்ஸ் பாட்டிலுடைய மூடியை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். இந்த பாட்டிலுடைய மூடி மட்டும் இருந்தால் போதுங்க. இதில் நிறைய ஐட்டமாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேஃப்டி பின்னு, குஷி கிளிப்ஸு, இயர் ரிங்ஸு, ஏர் பின் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஒன்றா போட்டு வச்சுருவோம். எடுக்கும்போது கஜ கஜன்னு இருக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் தேடி எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு மூடி இருந்தால் போதுங்க. அந்த மூடியில் நம்மளுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓப்பன் மாதிரி. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு போர்ஷன்லையும் நம்ம ஒவ்வொரு பொருளை ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. பாருங்கள், நான் வந்து குட்டி குட்டியாக இருக்க அந்த போர்ஷனில் சேஃப்டி பின்னை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக இருக்க பாருங்கள், அந்த போர்ஷனில் குஷி கிளிப்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். சென்டர் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏர் பின்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை சைட்லேயே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த ஒரு மூடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களுக்கு இவ்வளோ நாள் இந்த விஷயம் தெரியாமல் தூக்கி போட்டுருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் இதுக்கப்புறம் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த மூடியை நீங்கள் என்ன தான் ஷேக் பண்ணாலும் ஒவ்வொரு பொருள் இன்னொரு பொருள் கூட போய் சேரவே சேராது, அப்படியே தான் வச்ச இடத்துல இருக்கும். ஸோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஜீரோ காஸ்ட்டில் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் மூடியில் இந்த மாதிரி 4 ஐட்டம்களை ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணல, அந்த மூடியை மட்டும் தான் எடுத்திருக்கேன். அந்த மூடியில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம்.